நான் தான் அன்னையிலேருந்து கேட்குறேனே, உங்களுக்கு மந்த்லி சேலரி யாராவது போட்டு விடுறாங்களா? ஒவ்வொரு மாதம் நெருங்கும் போதுமே விஜயை கடுமையாக அட்டாக் பண்ணுறீங்களே. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த சம்பளம் நெருங்கும்போது ஓனர் இந்த பக்கம் வந்தாருன்னா வேகமாக வேலை பார்ப்பாங்க. ஏன்னா ஓனர் பார்க்கணும், சம்பளம் போடுவார், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவார் அப்படின்னு. கரெக்டாக 30ஆம் தேதி நெருங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி விஜயை கடுமையாக அட்டாக் பண்ணுறீங்களே. நீங்கள் தினமும் அவரை திட்டுறீங்க, அது வேற விஷயம். ஆனால் 30ஆம் தேதி நெருங்கும்போது கடுமையாக வேலை பார்க்குறீங்க. அதுவும் நீங்களும் சரி, சாட்டை துரைமுருகனும் சரி, அயராது உழைக்கிறீங்க, எப்படியாவது நம்ம முதலாளி நம்மளை பாத்திர மாட்டாரா அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, 36 லட்சம் வாக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அந்த 36 லட்சம் வாக்குல இன்னைக்கு விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க? அந்த வாக்கையெல்லாம் நம்ம தக்க வைக்கின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட உங்ககிட்ட இல்லையே. அப்போ உங்க லட்சியம் என்ன, உங்க நோக்கம் என்ன? நீங்க சொல்றீங்க எனக்கு விஜய் நான் விமர்சனம் பண்ணுவேன், நான் பயப்படவே மாட்டேன்னு. நீங்க தைரியமானாலு, நேர்மையானாலு, அணில்கள்னு சொல்றீங்கல்ல, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாத்தையுமே நீங்க அணில்கள்னு சொல்றீங்க. அவங்க திருப்பி உங்ககிட்ட அண்ணன் என்ன கறி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா நீங்க எங்க போய் முகத்தை வச்சுக்குவீங்க?